ஜெனி செலியனுக்காண்டி ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த மாதிரி நான் இனிமேட்டு இந்த வீட்டுல நிறைய கேட்பேன் போல இருக்கு. என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க? ஜெனி நீ போமா, நான் பாத்துக்கிறேன். சாரி பாட்டி, செலியன் பேசுனதுக்கு. ஜெனி நீ என்னமா பண்ணுவ? ஜெனி குழந்தை அழுகுறா, என்னன்னு போய் பாருமா. ஜெனி டின்னருக்கு ரெடி பண்றாங்க. பாக்யா நான் வந்து பண்ணுவேன்ல, நீ எல்லாம் எதுக்குமா பண்ற? சரிம்மா. பாட்டி என்ன பண்றாங்க? ஆன்ட்டி பாட்டி ரூம்ல இருக்காங்க. மத்தியானம் சாப்பிட்டாங்களாமா? ஆன்ட்டி சாப்பிட்டாங்க பாட்டி. சரிம்மா ஜெனி, நான் உங்க பாட்டியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆன்ட்டி சின்ன பிரச்சனை. என்னம்மா? சாயங்காலம் செலியன் ஆபீஸ்ல இருந்து வரும்போது ரொம்ப டென்ஷனா வந்தான். ஏதோ ஆபீஸ்ல டென்ஷன். இப்ப அது விஷயம் இல்ல ஆன்ட்டி, நடந்த விஷயத்த எல்லாம் ஜெனி வந்து பாக்யலட்சுமி கிட்ட சொல்றாங்க. பாக்யா ஆறுதல் படுத்துறதுக்காண்டி ஈஸ்வரி ரூமுக்கு வர்றாங்க ஜெனியோட. அப்ப பாக்யா கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க, அடிக்கடி நான் வெளியே போக கூடாது பாக்யா. ஜெனி ஏன் பாட்டின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு மூட்டு வலி இருக்கும் போது கூட நீங்க ஜாலியா தானே வெளியே போயிட்டு வருவீங்க. ஜெனி அதெல்லாம் முன்னாடி, அப்ப போன மாதிரி எல்லாம் இப்ப போக முடியாதுமா. ஏன் அத்த அந்த மாதிரி சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிதான் பாக்கியா, நான் வீட்லயே இருக்கேன். அத்த சும்மா வாங்க அத்த, நான் வரும்போது கூட்டிட்டு வந்துடுறேன் வீட்டுக்கு. நானும் உன் கூட வந்துட்டா ஜெனி தனியா இருப்பாமா. பாட்டி நீங்க போயிட்டு வாங்க ஆன்ட்டி கூட, நான் பத்திரமா இருந்துக்கிறேன். பாக்யா நான் சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் அடிக்கடி வெளியே போக கூடாது, வெளியே போனா நல்லா இருக்காது. ஏன் அத்த யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா அத்த? பாக்யா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியும் பாக்யா. நான் வீட்டுல இருக்கிறதுதான் சரி, நான் இங்கேயே இருக்கேன் பாக்யா. இன்று சீனாவின் நாணயம் யுவான் நாளை சந்திப்போம்.